தோல்வியை தழுவி விட்டார். எனக்கு நம்பிக்கை உண்டு கிருஷ்ணா. இப்போட்டியை வெல்லும் சக்தியை பெற்றவன் அர்ஜுனன் ஒருவன் மட்டுமே. தாம் அறிவித்த இந்த போட்டியை வெல்லும் வல்லமை படைத்தவர்கள் 2 வீரர்களாவர் மகாராஜா. பாண்டுவின் புதல்வர் அர்ஜுனர், மற்றொருவர் அங்கதேச அரசர் கர்ணன். அங்கதேச அரசர் வந்தனம். அங்கதேச அரசே, தமது தனுர்வித்தை என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. ஈசனின் மைந்தர்களான விநாயகன், கார்த்திகேயனுக்கு இணையாக கர்ணன் என்னும் தாமும் அர்ஜுனனும் அகிலத்தின் வரப்பிரசாதமாவீர்கள். தம்முடைய ஹிருதயத்தில் தர்மத்தின் எண்ணம் நிறைந்திருக்கையில் கணை மழையை ஏன் தொடுப்பதற்கு எண்ணுகிறீர்கள்? தம்முடைய மித்திரனையே எடுத்துரைக்கச் சொல்லலாம் அல்லவா? என்னுடைய மித்திரனிடம் என்னால் வேண்ட இயலும், ஆணை பிறப்பிக்க இயலாது. யானையின் தலையில் அமர்ந்திருக்கும் நரியொன்று சிங்கத்திற்கு அறைகூவல் விடுக்குமெனில் அது யானையின் தவறாகின்றது. தன் பலமே சிறந்ததென்ற தவறான நம்பிக்கையை அது நறுக்கி வழங்கியிருக்கும். உண்மையில் தமக்குள் உறைந்து கொண்டிருக்கும் சக்தியே யுவராஜனை தவறான பாதையில் செல்லத் தூண்டுகிறது. மித்திரனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு பதிலாக எனது உயிரை தியாகம் செய்வதுமே. தம்மை போற்றுகிறேன் அங்க தேசத்து அரசே.